ஹாய், வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையட்டும். பகவத்கீதா 3rd சாப்டர் கர்ம யோகாவில் 10 ஸ்டான்ஸாக பார்த்துட்டோம். இது வரைக்கும் பார்த்த எல்லாமே நம்ம ஆஸ் யூஷுவல் பார்க்குற மாதிரி ஒரு பகுத்தறிவு கோணத்தில் அனலைஸ் பண்ணி ஆராய்ஞ்சு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கே ஒழிய எந்த ஒரு இடத்துலையும் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் இந்த ஆங்கிளில் இல்லை, இந்த கான்டெக்ஸ்டில் இல்லை. ஸ்பெசிஃபிக்கலி கர்மயோகா அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்கும்போது லாஸ்ட் 2-3 வாஸ் ஸோ மைண்ட் ப்ளோயிங். அண்ட் வாட் இஸ் இன் ஸ்டோர் ஃபார் அஸ் டுடே அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த 11th verse of கர்மயோகா சாப்டர் 3 of Bhagavad Gita. It goes that தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேய பரமவாப்ஸ்யதஹ. Let's get into the meaning. By the sacrifices that you do, the gods up there will be pleased, and by cooperation between them and you, human being, all the prosperity will come to you. அப்படின்ட்டு wow. Last 10th verseல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, the very effort that we put is actually a sacrifice that we do towards the result அப்படின்னு பார்த்தோம். அதாவது வாழ்க்கையில் ஜெயித்தவங்க எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஜெயித்தவங்க கிட்ட போய் எப்படி ஜெயிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு வெற்றி பயணம் இருக்கும்ல, நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு விஷயத்தை நம்ம அடையணும், நோ பெயின் நோ கெயின். இஃப் வி நீட் டு குछ पाने के लिए कुछ खोना पड़ता है. அந்த ஹிந்தி பழமொழி ஞாபகம் வந்துருச்சு. ஸோ ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஈவன் தி எஃபர்ட், டைம், மாத சம்பளம் வேணும் அப்படின்னா கூட எவ்வளவோ பேர் வேலைங்கிற பேரில் தன்னுடைய ஃபேமிலி டைம், தன்னுடைய பேஷன் டைம், தன்னுடைய பர்சனல் டைம்னு டயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. எஸ், தெர் இஸ் அ காஸ்ட் ஃபார் தட் அண்ட் தட்ஸ் வாட் வி கெட் பெய்ட் அஸ் வேஜஸ். So, the very effort that we put is considered as a sacrifice here. Interesting. So, by that, those sacrifices that we do, gods up there will be pleased, and by cooperation between their pleasing and your activity, the result will come அப்படின்னு தான் போட்டிருக்கு. இதை இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய இடத்துல நிறைய தத்துவம் வாதிகள், ஃபிலாசபர்ஸ் ஆர் ஃபிலாசபிக்கல் ஆங்கிளில் லைஃப் அப்ரோச் பண்ணுறவங்க இது சொல்லுவாங்க. ரிலீஜன் இஸ் டிஃப்ரெண்ட், ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட், ஃபிலாசபி இஸ் டிஃப்ரெண்ட். ஃபிலாசபிக்கல் ஆங்கிளில் இந்த லைஃப்பை அப்ரோச் பண்ணுறவங்க நிறைய பேர் வி யூஸ் டு சே தட் ஃபார் அ ட்ரூ வில் யூனிவர்ஸ் வில் கான்ஸ்பயர். இதை மதம் தாண்டி எல்லாருமே இதை சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஐ லிசன் டு அ லாட் ஆஃப் இன்டர்வியூஸ். நிறைய பேர் தீபிகா படுகோன்னு சொல்லி கேட்டிருக்கேன், நஸ்ருதீன் ஷா சொல்லி கேட்டிருக்கேன், அண்ட் ரன்வீர் சிங் சொல்லி கேட்டிருக்கேன், நம்மளுடைய விஜய் சேதுபதி அண்ணா அவர் சொல்லி கேட்டிருக்கேன், தனுஷ் சொல்லி கேட்டிருக்கேன், விஜய் ஆண்டனி சொல்லி கேட்டிருக்கேன். இதெல்லாம் நான் பார்த்த இன்டர்வியூஸ். நிறைய இன்டர்வியூஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய புக்கில் படிச்சிருக்கலாம். ஃபார் அ ட்ரூ வில் யூனிவர்ஸ் வில் கான்ஸ்பயர். ராண்டா பிரைனோட சீக்ரெட் புக்கில் கூட இது வரும். தட்டுங்கள் திறக்கப்படும் கூட யாரோ சொல்லியிருக்காங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு. ஸோ எஸ், ஒன் பாயிண்ட்ஸ் தட் எவ்ரிபடி வில் அக்ரி இஸ் ஃபார் அ ட்ரூ வில் யூனிவர்ஸ் வில் கான்ஸ்பயர் அப்படின்னு. உண்மையாக அதை உணர்ந்தவங்களுக்கு இது தெரியும். இதை உணர்றதுக்கு வெறும் எஃபர்ட் போதும். பக்தி, கடவுள் எதுவுமே தேவையில்லை. ஒரு விஷயத்தை நோக்கி உண்மையான ஆசை, தேடல் இருந்தது அப்படின்னா இந்த உலகமே, இந்த யூனிவர்ஸே, இந்த பிரபஞ்சமே சேர்ந்து அதை அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறது டவுட்டே இல்லை. இங்கேயும் அதுதான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செலஸ்டியல் காட்ஸ். வாட் ஆர் தோஸ் செலஸ்டியல் காட்ஸ் அப்படின்னு தெரியாது. பட் வாட் எவர் தி எஃபர்ட் வி புட், celestial gods up there, universe, nature, universal energies, என்ன வேணால் சொல்லியிருக்கலாம். ரெண்டு விஷயம். ஒன்று, there are some things which is in your control. அதை நீ கொடுக்க there are those things which are not in your control.
நீ கொடுக்க அதுவும் உன்னை நோக்கி அலைன் ஆகும். இந்த 2 பேருக்கும் நடுவில் ஒரு அலைன்மெண்ட் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா நமக்கு தேவையானது கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ட்டு. இதை வந்து ஃபார் அன் எவ்ரி காஸ் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் காஸ்ட்னு ஏதோ ஒரு சயின்டிஃபிக் லா இருக்குல்ல, அதை கொஞ்சம் பார்க்கணும். லா அண்ட் எஃபர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்துருச்சு. அது சின்ன வயசில் படித்தது. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கும்போது ஆக்ஷன் இஸ் இன் ஆர் கண்ட்ரோல், ரியாக்ஷன் இஸ் சம்திங் விச் இஸ் நாட் இன் ஆர் கண்ட்ரோல். தட் இஸ் நம்ம ஆக்ஷனுக்கு என்ன ரியாக்ஷன் வருங்கிறது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஆனால் ஆக்ஷன் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. பட் ஆக்ஷனுக்கு ஃபார் ஷோர் தேர் இஸ் அன் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் நம்ம போடும்போது அந்த ஆக்ஷன் எப்படி போடுறோம் அப்படிங்கிற கோணத்தில் தான் ரியாக்ஷன் என்ன வரும் அப்படிங்கிறது இருக்குது. ஆக்ஷன் இஸ் இன் ஆர் கண்ட்ரோல், ரியாக்ஷன் இஸ் நாட் இன் ஆர் கண்ட்ரோல். பட் reaction will be triggered with our action only. So we are indirectly influencing the reaction. So if this action and reaction are proper, then what we get, we will get. What we want, we will get. அப்படிங்கிறது. I remember reading one line. என்னது, அன்ஸ்டாப்பபிளா, டோனி ராபின்ஸோட எய்தர் அன்ஸ்டாப்பபிள் ஆர் பவர் ஆஃப் எமோஷன், அவேக்கனிங் த ஜெயிண்ட் வித்தின் ஒரு புக்கு. இந்த 3 புக்லேயுமே வந்து 2 புக்கு ஃபார் ஷோர், 3rd புக் ஐ டோன்ட் நோ. அன்ஸ்டாப்பபிள் ஒன்று, அவேக்கனிங் த ஜெயிண்ட் வித்தின் ஒன்று. இது 2லேயுமே ஹி யூஸ் டு சே தட் ஒரு லைன், ஒரு தீம் வந்து காமனாக ஹி வில் சே தட் யூ ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் யுவர் ஆக்ஷன், ஸோ யுவர் ஆக்ஷன் வில் ட்ரிகர் த ரியாக்ஷன் அப்படின்ட்டு. அதாவது நீ யார்கிட்டயோ பேசுகிற, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா யுவர் கம்யூனிகேஷன் இஸ் ஆக்சுவலி ட்ரிகரிங் தேர் ஆங்கர். ஸோ ஹி யூஸ் டு சே, நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது, அப்ளை பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் பண்ணினா இட் இஸ் ஸோ ஈஸி. என்னென்னா அடுத்தவங்க கிட்டே நம்ம பேசும்போது அவங்களோட என்ன எமோஷனை நம்ம ட்ரிகர் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம பேசுகிற பேச்சில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ரியாக்ஷன் வில் பி ட்ரிகர்டு வித் தி ஆக்ஷன். இதை நான் வந்து ஒரு இடத்துல வந்து அந்த புக்கு படித்து டயத்துலன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் க்ளோஸ் டு சம் 7-8 years நவ். யா, அப்போது வந்து நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். அதாவது அப்படியே ஃபாஸ்ட்டாக பைக் ஓட்டிகிட்டு போகிறேன், ஒரு இடத்துல திரும்புகிறேன், ஆப்போசிட்டில் ஒருத்தன் வரான், அவனை வந்து அசிங்கமாக திட்டுறேன். அவன் திரும்ப கடுப்பாயிட்டு பயங்கர அசிங்கமாக திட்டுறான். எப்பா நமக்கே இந்த அளவுக்கு கெட்ட வார்த்தையெல்லாம், நான் 20% தானே பேசுகிறேன், நீ 80% திட்டுறியடா அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டேன். அடுத்த தடவை இன்னொரு ஆங்கிளில் அதே மாதிரி வண்டி ஓட்டுறேன், அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒருத்தன் வரான், நான் சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேண்ணா அப்படின்னு, பரவாயில்ல தம்பி அப்படின்ட்டு போகிறான். இதில் என்ன சுவாரஸ்யம்னா, நான் வந்து அசிங்கமாக திட்டும் போதும் நான் சாரி கேட்கும் போதும் 2 இடத்துலையுமே நான் தான் தப்பாக வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்கேன். ஸோ ஈவன் ஃபார் ஆர் மிஸ்டேக்ஸ் த வேர்ல்ட் அவுட் சைட் இஸ் ரெடி டு சே ஏ ஓகே பரவாயில்ல, ப்ரொவைடட் ஹவு யூ டாக் அண்ட் வாட் இஸ் யுவர் அப்ரோச் அப்படின்னு. ஸோ நம்மக்கிட்டேருந்து வெளியில் போகிற வார்த்தைகள் ஆப்போசிட்டில் இருக்கிற நிறைய ரியாக்ஷன்ஸை ட்ரிகர் பண்ணும் அப்படிங்கிறத நான் நிறையவே அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். பட் பை சீயிங் திஸ் பை ரீடிங் திஸ் வாட் ஐ ரியலி ஃபீல் இஸ் நாட் ஒன்லி தி வேர்ட்ஸ் வி ஸ்பீக், தி ஆக்டிவிட்டீஸ் தட் வி டூ, எவ்ரி சிங்கிள் ஆக்ஷன் தட் வி பெர்ஃபார்ம் இஸ் ஆக்சுவலி ஹேவிங் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். We don't have control over what is going to be the reaction, but our action will certainly influence the reaction to be on a very positive way. Super இருக்குல்ல? So, oh celestial gods up there, the universe around me, let it unfold for my true will, and I wish the same to you all. For all your true will, the universe will conspire. The gods are listening to every single thought. இந்த தாட் அப்படின்னு சொல்ல உடனே இன்னொன்று ஞாபகம் வருது. ஐ தாட் ஆஃப் எண்டிங் திஸ் வீடியோ, பட் சுவாமி விவேகானந்தருடைய ஒரு புக்கு, ஐ ஹேப்பன் டு பை இட் இன் ராமகிருஷ்ண பட், மயிலாப்பூர், சென்னையில்.
அங்கே வந்து எவ்ரி திங் தட் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் ஹேவிங் அன் எண்டிங் பாயிண்ட் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார் அன் ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒரு ஆக்ஷனுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் த எண்டிங் பாயிண்ட் இஸ் ஆக்சுவலி த சேம். Why I'm telling this? Because as I said sometime before that it's not only what we speak, very activity that we do. In that book Swami Vivekananda will say that when a thought is coming out of your mind is actually going towards a direction. அதுக்கு ஒரு உங்கள் மனசுலேருந்து வெளிப்படக்கூடிய எண்ணங்களுக்கு ஒரு எண்டிங் பாயிண்ட், ஒரு டச்சிங் பாயிண்ட் இருக்குது. அது கான்ஷியஸ் தாட்டாக இருந்தால் உங்களுடைய கோலை நோக்கி போகும். ஒரு அன்கான்ஷியஸ் தாட்டாக இருந்தால் இட் வில் பி அ டைரக்ஷன்லெஸ் தாட். அந்த டைரக்ஷன்லெஸ் தாட்ஸ் தான் வந்து that will also have a direction, that will also have an impact in our life. That is what is as fate அப்படின்னு. It was a very deep subject. அந்த சப்ஜெக்ட் மூலமாக ஃபேட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறத கூட நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் லாஜிக்கலி, provided we are able to think. It says that the thought that is coming out of your mind is actually having a ending point. கான்ஷியஸாக நம்ம ஒரு விஷயத்தை நினச்சோம் அப்படின்னா நம்ம கோலை நோக்கி அது போகுது. அன்கான்ஷியஸாக ஒன்று நினச்சோம் அப்படின்னா directionless thoughts. Directionless thoughts are actually floating around and hitting you back, and they call it as your fate அப்படின்னு. ஸோ நம்மளுடைய மென்டல் ஆக்டிவிட்டீஸ், திங்கிங் ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய வெர்பல் ஆக்டிவிட்டீஸ், let all our activities be directed towards our goal. So the God or the universe outside, let it conspire, let the God get pleased and give us what we want. All the best. Love you. Bye-bye for today. நாளைக்கு 12th is it? Bye-bye.